கழுத்துல ஷூட் பண்ணி ரத்தம் கொட்டுது. கழுத்துல அழுத்தி பிடிச்சி காப்பாற்ற முடியுமா? இப்போ இந்த பக்கம் அடிபட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு நீங்கள் ரத்தப்போக்கை நிறைய அழுத்தமான துணியை வச்சு நல்லா அழுத்தி, அதுக்கு மேலே இன்னொரு துணி சுற்றுற துணியை வச்சு அது சுற்றி இந்த கையை லைட்டாக தூக்கி இதில் ஃபுல்லாக கட்டிடணும். நல்லா கட்டிட்டு முடிஞ்ச அளவு இறுக்கமாக கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் கீழே இறக்குனீங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் வந்து இன்னும் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல அவருக்கு வந்து ரத்தப்போக்கு அதிகமாகாமல் நிற்கும். கழுத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னா பிழைக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா கழுத்தில் இருக்கிற பிளட் வெசல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். இம்மீடியட்டாக அதிகப்படியான ரத்தப்போக்கு போயிடும். ரெண்டாவது, மற்ற இடத்த மாதிரி நீங்கள் டைரக்ட் ப்ரெஷர் வந்து அதிகப்படியாக கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல மூச்சுக்குழாய் இருக்குது, இந்த பக்கம் பிளட் வெசல் இருக்கிறதால நம்ம டைரெக்டாக ப்ரெஷருக்கு வந்து அதிகமாக கொடுக்க முடியாது. மற்ற இடமா இருந்தால் நம்ம டார்னிகேட் போட்டு இறுக்கமாக கட்டலாம். பட் கழுத்தில் அதை பண்ண முடியாது. அப்படின்னா கழுத்தில் அடிப்பட்டு அதிகப்படியான ரத்தப்போக்கு இருந்தால் பிழைக்கவே மாட்டாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் அதிகப்படியான ரத்தப்போக்கு இருந்தும் பெரிய பிளட் வெசல்ஸ்லாம் இன்ஜுரி ஆகி ரத்தப்போக்கு அதிகமாக இருந்துமே காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இமீடியட்டாக வந்து ப்ரெஷர் கொடுத்து முதலுதவி பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் இமீடியட்டாக சர்ஜரி பண்ணப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் காமிச்ச மாதிரி உப்பு மூட்டை தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் லிஃப்ட் கேட்டு அந்த வண்டியில் போட்டதுக்கப்புறம் ரத்த அழுத்தி வந்து நிறுத்தலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எல்லா ரத்தமும் போய் இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி படத்தை வச்சு உங்களுக்கு மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம் பேசலாம்.